கண்களை மூடி நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நம்புவேன். எல்லாரும் சேர்ந்து இயேசுவை. எஸ் ஆமென். நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுவோமா? நம்புவேன் இயேசுவை. ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தை தொடுங்க தகப்பனே. உம்முடைய வல்லமையின் ஆவியானவர் இடைப்படும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நாங்கள் உம்மையே நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த உபவாச கூடுகையிலே உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் தகப்பனே. நம்புவேன் இயேசுவை. நல்ல ஒரு ஜெபத்தோடு ஆரம்பிச்சிருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அவருடைய வல்லமையின் அபிஷேகம் நம்மை ஆளுகை செய்கிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உம்முடைய பொற்கரங்களிலே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்தருளும். உம்முடைய நல்ல வார்த்தைகளாலே இருதயத்தை கர்த்தர் புடமிட்டு ஆண்டவரே எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அடியேனை மூடி மறைத்து நான் நல்ல தகப்பனே. ஆவியானவர் நீர் வெளிப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை நீர் வைத்திருக்கிறீர். நீர் எங்களுக்கு தாரும், நாங்கள் அதை சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு திரும்பவும் உங்கள் மத்தியிலே நிற்பது மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு கூடுகையில நம்ம சந்திக்கிறது. கடந்த நாளிலே பிரதர் சொன்னதை போல பிரயோஜனமுள்ள காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே நமக்காக காத்திருந்த பொழுது, ஆண்டவரே நீர் உம்முடைய வார்த்தையை தாரும் ஆண்டவரே, என்ன வார்த்தையை கொண்டு எங்களோடு பேச வேண்டும் என்று சித்தமாய் இருக்கிறீரோ அதை சொல்லுங்கப்பா என்று கேட்ட பொழுது இருதயத்திலே தோன்றினதான ஒரு வார்த்தை உண்டு. அதை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர்
மூடி மறைத்து அவர் வெளிப்படுவாராக. எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகளுடைய புத்தகம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 15:19. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல பாருங்க, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு பகுதி இது நீதிமொழிகள். இந்த நீதிமொழிகள்ல இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம அடிக்கடி வாசித்து இருக்கிறோம். இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுத்த பொழுது நான் கேட்ட ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு நீர் என்ன பேச வேண்டும் என்று விரும்புகிறீர் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை என்று சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய நீதிமான்களுக்கு அவர் ராஜ பாதையை வைத்திருக்கிறார். அந்த ராஜ பாதையிலே எந்த தடைக்கற்களும் கிடையாது, எந்த முட்களும் கிடையாது, எந்த போராட்டங்களும் கிடையாது. எல்லாவற்றையும் மேற்கொண்டு கர்த்தர் கோணலானவைகளை செவ்வையாக்கி அவர் நீதியின் பாதையிலே நடத்துகின்றவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். என்னடா அது கிறிஸ்தவ வாழ்க்கையினாலே முள்ளு படுக்க ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை, பாட்டெல்லாம் கூட பாடுறோம், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் அப்படின்லாம் பாடுறோமே. ஆனால் ஏன் இப்படிப்பட்ட வார்த்தையை கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நமக்குள்ளே கேள்விகள் உண்டு. ஆனால் தேவன் திரும்பவும் சொல்லுகிறார், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜபாதை என்று சொன்னால் உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ராஜபாதை, ஒரு முதல்வரோ அல்லது பிரதமரோ அவர் வருகிறார் என்று சொன்னால் அதற்கு முன்னதாக என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்தை சீர்படுத்துவார்கள். அதுக்கு முன்னாடி ரோடே போட்டு இருக்க மாட்டான். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டோட நைட்டா என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணி ரோடு போட ஆரம்பிச்சிருவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு முக்கியஸ்தர் வரும் பொழுது அதற்கான ஏற்பாடுகளை எப்படி முன்னமே செய்கிறார்களோ அதை போலவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு ஒரு ராஜ பாதையை வைத்திருக்கிறார். அந்த பாதை யாருக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நீதிமான்களுக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. யார் நீதிமானு? அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் அனைவருமே நீதிமான்கள். ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் நீதிமான்கள்ன்றதுல ஏதாவது டவுட் இருக்குதுங்களா? நம்ம எல்லாருமே ஏசப்பாவுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க இல்லைங்களா? அவருடைய ஆவியினாலே நாம் கழுவப்பட்டு இருக்கிறோம். அவருடைய வசனத்தினாலே நாம் கழுவப்பட்டு இருக்கிறோம். வேத வார்த்தைகளின்படி இப்படி கழுவப்பட்டதான நாம நீதிமான்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி தேவனாலே நீதிமான்களாக்கப்பட்டவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ராஜ பாதையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ராஜ பாதையில மரணம் இல்லை. மரணம் இல்லை என்று சொன்னால் நமக்கு சாவே கிடையாதுன்னு சொல்ல வரல. அந்த ராஜ பாதையிலே மரணம் என்கிறதான நரகம் இல்லை. ஜீவ பாதையிலே கர்த்தர் ஜீவனை கொடுத்து நமக்கு நடத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வார்த்தையில இந்த வார்த்தை இப்படி ஆரம்பிக்கின்றது, சோம்பேறியினுடைய வழி முள்வேலிக்கு சமானம். அவனுடைய வழியில பாத்தீங்கன்னா அவன் நடந்து போகிறதான பாதைகள் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, முள்வேலி இருக்குது பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்குமா. முள்வேலினா என்ன அர்த்தம்? முள்ளு கீழே கொட்டப்பட்டதோ அல்லது முள்ளு ஃபென்சிங் மாதிரி அடிக்கப்பட்டதோ அது எந்த நிலைமையில இருக்கிறதோ. ஆனா என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, துரிதமாக போக முடியாது, ஈஸியா போக முடியாது, கால்களிலே குத்தும், அதை சீர் செய்யறதுக்கே நமக்கு நேரம் ஆயிடும் இல்லைங்களா? பாருங்க, அப்ப ஒரு சோம்பேறியா இருக்கக்கூடியவனுடைய வாழ்க்கை, ஸ்லாக்கர்ஸ்னுடைய லைஃப் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அது முள் வேலிக்கு சமானம் என்று இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாலே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கின்றதான பாதை, அந்த வழி எப்படி இருக்கும் என்று சொன்னால் ராஜ பாதையாய் இருக்கும். நீங்கள் சந்தோஷமாக களிப்புடனே மகிழ்ச்சியுடனே நடந்து போகின்றதான பாதையாய் இருக்கும். இதை தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு வேத வார்த்தைகளோடு நம்ம அடுத்த பகுதிகளுக்குள்ள கடந்து போக போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 62ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க பார்ப்போம். தொடர்ந்து வாசி. அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடி கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும்
பெயர் பெறுவாய் என்று சொல்லி இந்த வார்த்தையில நம்ம வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய தகப்பன் நமக்கு கொடுக்கிறதான காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வழியை அவர் உயர்த்துகிறார், நம்முடைய வழியை அவர் செவ்வாய்ப்படுத்துகிறார். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாசல்களை அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா நல்லா கிளியரா பண்ணிடுறாரு. நம்ம உள்ள நுழைஞ்சி சந்தோஷமா போகும்படியாக அதை தான் இப்படி ஆரம்பிக்கிறாரு. வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள் 2 முறை சொல்றாரு திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை. ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள். நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கக்கூடாது என்பதற்காக அதுல இருக்கக்கூடியதான கற்களை எல்லாம் என்ன பண்ணுங்க, பொறுக்கி போடுங்கள். ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். கொடி என்பது சந்தோஷத்தை குறிக்கிறது, அது ஆளுகை தன்மையை குறிக்கிறது. நாம மாத்திரம் சந்தோஷமா இருக்கிறத முன்னிறுத்தும்படியாக, கொடியேற்றும்படியாக, வெற்றியை நிலைநாட்டும்படியாக கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். அந்த வெற்றியை பார்க்கும்படியாக இன்றைக்கு நம்முடைய பாதைகளை கர்த்தர் செவ்வாய்ப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள். அவர் முன்பாக வருகிறது, அவர் கொடுக்க போகின்றார். அப்ப நாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். பாருங்க, கர்த்தரால மீட்கப்பட்டவர்கள் பரிசுத்தமான ஜனங்களாலே இப்படிப்பட்டதான ஒரு அதிகாரத்தை, ஒரு வெற்றியை, ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நீ கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெறுவாய் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நாம் கர்த்தராலே அரவணைத்துக் கொள்ளப்பட்டவர்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு உயர்த்தப்படாமல், நான் எடுக்கின்றதான எல்லா முயற்சிகளிலேயும் தோல்விகள் இருக்கிறதே, எனக்கு பாதைகளிலே உயர்வுகளே இல்லையே என்ற நிலைமையிலே அமர்ந்திருக்கிறதான நம் அனைவருக்கும் கர்த்தர் கொடுக்கின்றதான வார்த்தை, உன்னுடைய வாழ்க்கையை நான் சீர்படுத்த போகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், நான் உன்னை கைவிட போவதில்லை, உன்னுடைய வாழ்க்கையிலே கூட நின்று உன்னை உயர்த்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய பாதை எப்படிப்பட்ட பாதையா? ராஜ பாதையா இருக்கு. ஒருவேளை நீங்க இந்த பகுதியில வந்து இருக்கும் பொழுது அநேக கடன் பாரத்தோட, அநேக வேதனைகளோட, எனக்கு இந்த காரியத்தை நினைத்தேன் அது நடக்கவில்லையே என்றதான ஒரு புலம்பலோட நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கின்றதான வார்த்தை, கர்த்தர் உங்களுடைய பாதையை ராஜ பாதையாக மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திற்கு நம்ம வர வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இன்னொரு வார்த்தையை வாசிக்கலாம். சங்கீதங்களுடைய புத்தகத்துல 68ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 68:5. தொடர்ந்து வாசிங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கான ஒரு தனி கவனத்தை கர்த்தர் செலுத்துகிறார். இந்த ராஜ பாதை எப்படி ஆரம்பிக்கிறார்னா, ஒருவேளை இருக்கிற சூழ்நிலைகள் தரித்திரப்பட்ட சூழ்நிலைகளாக இருக்கலாம். வெளியில பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம ஏதோ நன்றா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்லா மற்றவங்களுக்கு முன்னாடி வாழ்கின்றதான ஒரு சூழ்நிலைகளை போல இருக்கலாம். ஆனா உள்ளத்திலே படுகின்றதான வேதனைகளும், உள்ளத்திலே இருக்கின்றதான போராட்டங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, இந்த சூழ்நிலையில இருக்கிறவர்களை கர்த்தர் விசாரிக்கின்றவராய் இருக்கிறார். அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். மாத்திரமல்ல, நமக்கு தங்கும்படியான வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை என்ன பண்றாராம்? விடுதலை ஆக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறதான இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாக ராஜ பாதையை கர்த்தர் கொடுத்துருவார். ஆமென். ஹல்லேலூயா. ராஜ பாதையில நடத்த கர்த்தர் வல்லவர். அந்த ராஜ பாதையில நடக்கிறதுக்கு நாம ரெடியா இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. ஹல்லேலூயா. நம்ம இப்போ ஒரு 3 காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த பாதைகளை சரி செய்ததான தேவன். ஒரு சில சூழ்நிலைகளிலே இவருடைய பாதை முடிந்து விடுமோ, அவ்வளவுதானோ, இவருடைய வாழ்க்கை முன்னேறாது, இவர்கள் எழும்பவே முடியாது என்கிறதான சூழ்நிலையில சிலர் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமாக ஒருவரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இதற்கு வருங்காலத்திலே, எதிர்காலத்திலே நடக்க போகின்றதான இன்னொரு பாதை ஒன்று உண்டு. அந்த பாதை குறித்தும் நாம் பார்க்க போகின்றோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்றார் போல ஆண்டவர் ஒரு இடத்துல நடத்தி காட்டினதான இன்னொரு பாதை உண்டு. அந்த 3 பாதைகளை நாம் பார்க்க போகின்றோம். முதலாவதாக எஸ்தரினுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம்.
எஸ்தருடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். நகர வீதியிலே உலாவும்படி செஞ்ச ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படிதான் செய்யப்படும் என்பதை அவனுக்கு முன்பாக கூறினான். ஹல்லேலூயா. இவனுடைய பாதை எப்படிப்பட்ட பாதையா இருந்திருக்கணும் தெரியுங்களா? இந்த பாதை தூக்கு மரத்திலே நிற்க வேண்டியதான பாதை. இந்த பாதை இவனை முற்றிலுமாய் அழிக்க நினைத்ததான பாதை. இவர்களுடைய ஜனங்கள் ஒருத்தர் இருக்க கூடாது என்பதுதான் இவர்களுடைய முக்கியமான பிளானே. பாருங்க 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது அவன் மனைவியாக சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய், அவன் பேசுறான் சந்தோஷமாய், அந்த அம்மா பேசிட்டு இருக்கு கூட, இவர்களோட நல்ல ஆலோசனைக்காரர்கள் வர கூட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட ஆலோசனைக்காரங்க பாருங்க. மொர்தெகாயை வீழ்த்தும்படியாக சேர்ந்து பிளான் பண்ணக்கூடியதான அவங்களுடைய மனைவி, அவருடைய ஆலோசனைக்காரர் எல்லாரும் இருக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்க, இவனை தூக்குல போட்டுட்டு தான் எப்படி இருக்கலாம் நினைச்சா தெரியுமா? ஆமான்னு 6வது வசனத்துல இருக்கு. ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை அன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதில் என்ன பண்ணானா, அவன் நினைச்சிட்டு அவன் சொல்றான், ஒரு ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை என்ன பண்ணணும்? ராஜா உடுத்திருக்கிறதான ராஜ வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரை, ராஜா சிரசில தரிப்பிக்கப்படுகிறதான ராஜ முடி, இதையெல்லாம் கொண்டு வந்து இதையெல்லாம் அவனுக்கு கொடுத்து, அதுவும் யாருக்கிட்ட? பிரதான பிரபுகளில் ஒருவருடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை இப்படி அலங்கரிச்சிட்ட பிறகு எங்க உலா வரணுமா? நகர வீதியிலே உலா வர வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதிரி பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில கூட சூழ்நிலைகள் உண்டு. நகர வீதியில மற்றவங்களாம் சந்தோஷமா உலா வரணும், ஆனா நம்ம எதிரியாக பார்க்கக்கூடியது அநேகர் பாருங்க, நாம இருக்கவே கூடாது என்று சொல்லி பல நேரங்களிலே அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சாத்தானுடைய கிரியைகளும் கூட நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கின்றது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுக்குத்தான் சொல்லுகிறார், ஒருவேளை அந்த ஆமான் நகர வீதியிலே உலா வர வேண்டும் என்று அவன் நினைத்தாலும் அவனுக்கல்ல, கர்த்தர் நமக்கே ராஜ பாதையை நியமித்திருக்கிறார். அந்த ராஜ பாதையிலே நாம ராஜ முடி சூடினவர்களாக, ராஜ வஸ்திரம் தரித்தவர்களாக, ராஜாவுடைய குதிரையிலே ஏறிக்கொண்டு போகிறவர்களாக, ஆசீர்வாதத்துடனே மகிழ்ச்சியுடனே களிப்புடனே நாம் செல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வார்த்தையில நீங்க வாசிச்சிருப்பீங்க, காரியம் மாறுதலாய் முடிந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, காலோஸ் turn to the glory என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தூக்கு மரம் நம்மை தூக்கி போட வேண்டும் என்று நினைக்கின்றதான அந்த தூக்கு மரத்துல நம்மளை கொலை செய்யலாம் நினைச்சிருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றுவார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுடைய சபைக்கு ஒரு சகோதரர் குடும்பம் வந்து கொண்டிருந்தது. அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்ணகி நகர்ல இருந்து வராங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், கண்ணகி நகர் அந்த பகுதியிலே இருக்கக்கூடியதான அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? நிறைய பிரச்சனைகள் செய்யக்கூடியவர்களாக, மோசமான சில காலம் செய்யக்கூடியவர்களா இருப்பார்கள். நாங்க வந்து அங்க ராஜா அண்ணாமலைபுரத்துல இருக்கோம். கண்ணகி நகர்ல இருந்து இவங்க எங்க வராங்க? ராஜா அண்ணாமலைபுரத்திற்கு சபைக்கு வருகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டம். என்ன போராட்டம்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து கொண்டிருந்ததான அந்த நம்ம சபையினுடைய விசுவாசி, அவர் யாருக்கோ பணம் வாங்கி கொடுக்க, அந்த பணத்தை கொடுக்க வேண்டியவன் கொடுக்காமல் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கிறான், மிரட்டி இருக்கிறான். கடைசியில என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இவர் வாங்கி கொடுத்ததுனால, இவர் முன்னாடி நின்னதுனால இவரை எல்லாரும் பிடிச்சுக்கிட்டாங்க. இவர் வந்து கொடுத்துதான் ஆகணும், இத்தனை லட்சத்தை வந்து கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. இவங்க இருக்கிற வீடே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹவுசிங் போர்ட்ல தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில அவர்களால கொடுக்க இயலாத நிலை இருக்கும் பொழுது, உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயே இவரை வச்சு என்ன பண்ணணும், வெட்டி கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி 20-25 பேர் அந்த கண்ணகி நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா சூழ்ந்து இருக்கிறார்கள்.
பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறது. அவங்க வீட்டுல இருந்து அவங்க அம்மா வந்து அந்த அந்த மனைவி, அவங்களுடைய மனைவி வந்து போன் பண்றாங்க. ஐயா, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இவரை கொலை செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சுற்றி கொண்டிருக்கிறார்கள். நாங்க இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருக்கோம். வெளியே வந்தோம்னா என்ன பண்ணுவாங்களே தெரியாது, எங்க நாங்க போயிட்டு எங்களுடைய வாழ்க்கை முடியும் என்று தெரியல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மிகுந்த பயத்துடனே போன் பண்ணி சொன்ன பொழுது, அப்பொழுது நான் சொன்னேன், கர்த்தருக்குள்ளே வந்தவர்கள், தேவனை முழு நிச்சயமாய் நம்பினவர்கள், நீங்க விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா பதறாதீங்க. உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பாதுகாப்பை மீறி ஒருத்தம் கூட உங்க மேல கை போடவே முடியாது என்று சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் அவர்களை பாதுகாப்பாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிறதான வார்த்தை, உங்களை கொலை செய்ய வேண்டும் என்று கூட இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையை ஒண்ணுமே இல்லாம சூனியமாக்க வேண்டும் என்று கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அது எந்த ரூபத்துல வந்தாலும் சரி, ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, பிசினஸ்ல இருந்தாலும் சரி, அல்லது நாம் எடுத்து வைக்கிறதான எந்த காலடிகளா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் கர்த்தர் நம்ம கூடவே நிற்பார். கைவிட்டதை போல தோன்றும். நீங்க இந்த எஸ்தர்ல பாத்தீங்கன்னா கர்த்தர், இயேசு அல்லது வேற தேவதூதனானவர், இப்படிப்பட்ட வார்த்தைகள் என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. ஆனா கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் என்ன பண்ணவே மாட்டார் ஆண்டவர், கைவிடவே மாட்டார். பாருங்க, எஸ்தர் அம்மா சொன்ன காரியம், நீங்க எல்லாரும் எங்களுக்காக என்ன பண்ணுங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, நாங்க போயிட்டு என்ன பண்றோம் ரெக்வஸ்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு போனாங்க. கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம உபவாசத்தோட கூடி இருக்கிறோம். இன்னைக்கு என்ன தேவைகளோட நீங்க வந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. நான் விசுவாசமாய் சொல்லுகிறேன், ஒருவேளை குடும்பத்துல உங்களுக்கு குழந்தைகள் இல்லை என்று சொன்னாலும் கர்த்தர் உருவாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்ல கரமும் உங்களை ஆளுகை செய்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அநேக சாட்சிகள் உங்களுக்கு சொல்ல முடியும். பாருங்க, பாம்பேல ஒரு முறை பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஒரு மகனுடைய வீட்டுல போயிட்டு நான் தங்கி இருந்தேன். அப்ப வந்து அந்த பிள்ளைகள் வந்து திருநெல்வேலியை சேர்ந்தவர்கள். பாருங்க, அவர்கள் வந்து திருமணமாகி 8 வருடங்களுக்கு மேலாகிறது, ஆனால் குழந்தையே இல்லை. அவர்களோட சேர்ந்து ஆண்டவர் சொன்னாரு, அவர்களோட ஒரு மணி நேரம் மாத்திரம் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னார். அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணி அவர்களை ஒப்பு கொடுக்க வைத்து, பாருங்க, அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் குழந்தை தருவார்னு சொல்லிட்டு. பாருங்க, 1 வருடம் கழித்து எனக்கு அவர்கள் தகவல் சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு இரட்டை குழந்தை பிறந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இது வந்து ஒரு சாட்சி தான். இது மாதிரி ஏகப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். நான் உங்களுக்கு அதற்காக சொல்றேன், கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வச்சுட்டீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அதை பார்த்து பயப்படாதீங்க. உங்க பாதை ராஜ பாதையா தான் இருக்கும். அதை மாற்றி கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த நகர வீதியிலே இவனை கொலை செஞ்சுட்டு அவன் உலா வரணும்னு நினைச்சான். கர்த்தர் பார்த்தார், ஆமானை தூக்கு மரத்திலே ஏற்றி விட்டார். ஆனால் மொர்தெகாயையோ, கர்த்தருடைய பிள்ளையையோ அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், ராஜ வஸ்திரம் தரித்து, ராஜ குதிரையிலே ராஜ முடியை தரித்து சந்தோஷமாக உலா வருகிறார். சரி, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மள ஆண்டவர் அந்த மாதிரி செய்வாரு. அதனால வசனம் சொல்லுகிறது, நம்ம பிரசங்கியில வாசிக்கிறோம். பிரசங்கியினுடைய புத்தகத்துல 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா, படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதுல விழுவானான். பாருங்க, அப்ப இன்றைக்கு ஆமான் அவன் வெட்டினதான, அவன் செய்ததான தூக்கு மரத்துல அவனையே தூக்கி போட நேர்ந்தது. பாருங்க, தூத்துக்குடி மாவட்டம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு என்னுடைய ஒரு முதிர்ந்ததான ஒரு ஐயா ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த ஐயா வந்து அவங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கிறவர் திருட அடிக்கடி வந்துட்டு போறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, பாருங்க, அந்த தென்னை மரத்துல இருந்து தொங்குற மட்டை இருக்கு பாருங்களேன், அந்த மட்டையில என்ன பண்ணிருக்கிறாங்க, மேல நல்லா சீவி விட்டுட்டு கொஞ்சம் நுனி மாத்திரம் வச்சுட்டு அதுக்கு கீழே என்ன பண்ணிருக்கிறாங்க, கயிறு மாதிரி கட்டி விட்டு இருக்கிறாங்க. அதை பிடிச்சிட்டு அவன் என்ன பண்ணிருக்கிறான், பக்கத்து இடத்துக்கு ஜம்ப் பண்ணி உள்ள போயிட்டு திருட செஞ்சிருக்கிறான். அதனால இவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்க, அதை வந்து தொங்க விட்டு இவங்க அந்த மாதிரி அவனை எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கிறாங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா, அந்த திருடன் வந்து வரவே இல்லை. அவன் அன்னைக்கு திருடிட்டு போனவன், அதோட அவ்வளவுதான். ஆனா இவங்க கட்டில அந்த கயிறு எல்லாமே அப்படியே இருக்குது, அங்க மாட்டி வச்சதெல்லாம் அப்படியே இருக்குது. இவரே என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு நாள் தெரியாதனமா அந்த கயிறை பிடிச்சி இழுக்க அங்கிருந்து கீழே விழுந்து கால் உடஞ்சி கடைசியில பாருங்க பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை, அவர் மரித்தே போயிட்டார். படுகொழியை வெட்டுகிறவன் தானே அதுல விழுவான்னு சொல்லி எழுதிருக்குது. இவர் நல்ல விதமா பாருங்க, மற்றவர்கள் தீங்கு செய்யக்கூடியதான ஒரு சூழ்நிலை தான், இருந்தாலும் என்ன பண்றது தெரியல. பாருங்க, அவர் என்ன பண்ண வேண்டியதாயிடுச்சு, அதுல மாட்டிக்கொள்ள வேண்டியதா போயிடுச்சு. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நமக்கு விரோதமாக செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்ததான வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மத்தவங்க தீமை செஞ்சாலும் அவங்களுக்கு என்ன பண்ணிடுங்க,
நன்மை செஞ்சிருங்கன்னாரு. ஏன்னா பாருங்க, இந்த பூமியில கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டாக்கும் பொழுது எப்படி கண்டாராம்? நல்லது என்று கண்டார் இல்லைங்களா? அதுக்குள்ள என்ன இல்ல? தீமையே கிடையாது. ஆனா என்னைக்கு பிசாசு ஏவாளை வஞ்சித்தானோ, அதன் மூலமாக சாதம் வஞ்சிக்கப்பட்டாரோ, அந்த நாளிலே இருந்து நன்மையும் வந்து விட்டது, தீமையும் வந்து விட்டது. சோ அதனால ஆண்டவர் இப்ப நமக்கு சொல்லி தந்துட்டு இருக்காரு, நீங்க தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் அப்படின்னு என்ன பண்றாரு சொல்லுகிறார். உதாசனத்துக்கு உதாசனத்தை பண்ணிடாதீங்க. நிறைய பேர் நம்மள கேர் பண்ணாம போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாமள என்ன பண்ணிடுவோம் கேட்டீங்கன்னா 6 o'clock ஃபேஸோட அப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு என்ன பண்ணிடுவோம், அப்படி போயிடுவோம் இல்லைங்களா? அது கர்த்தருடைய பிள்ளையா இருந்தாலும் இவங்களும் பைபிள் தூக்கிட்டு போவாங்க, அவங்களும் பைபிள் தூக்கிட்டு போவாங்க. ஆனா என்ன முகத்துல என்ன இருக்காது, என்ன இருக்காது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து இப்ப ஸ்தோத்திரம் கூட வந்துருது, ஆனா உள்ளத்துக்குள்ள ஆத்திரம் இருக்குது எல்லாருக்கும். ஸ்தோத்திரம் கொடுக்கும் போதே அந்த ஸ்தோத்திரத்திலே பயங்கரமான உள்ள ஒரு ஆக்ரோஷம். ஆமா, அவ்வளவு அனல் இருக்குது பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வார்த்தை சொல்லுகிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் இல்லைங்களா? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உங்கள் எரிச்சல் தனியே கிடவு. அடுத்த கன்ஜக்ஷன் வேர்டு என்ன தெரியுமா இருக்குது? பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். எல்லாம் ஒரே வார்த்தை. அவர் தனியா பிரிச்சு எழுதியிருக்கிறார். ஏன்னா நம்ம முதல்ல பைபிள் பிரிக்கும் போது உங்களுக்கு வசனங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளா பிரிச்சு எழுதப்படல பாருங்க. அதற்கு பிறகுதான் பரிசுத்தவான்களாலே அது பிரித்து எழுதப்பட்டது. நீங்க எபேசியர்ல 4ஆம் அதிகாரத்துடைய பின்பக்கத்துல வாசிச்சீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அப்ப கோபம் எதற்கு இடம் கொடுத்துருது? பிசாசுக்கு இடம் கொடுக்கிற வரைக்கும் வருது. அப்ப கோபமே பட முடியாதுன்னா அப்படி சொல்ல வரல. கோபம் வரலாம், ஆனால் கோபம் கொண்டாலும் நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? பாவம் செய்யறதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அன்னைக்குள்ள அந்த சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள நம்மலாம் என்ன பண்ண நிறைய சான்ஸ் எடுத்துப்போம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம், அவளா வருவா அப்ப பாத்துக்கலாம் நம்ம அப்படின்னு நம்ம நினைப்போம். அவனை எங்கேயா பார்க்கும்போது பேசுவோம், எதுக்குன்னு ஒரு தருணம் வராதா, நம்ம அப்படி நினைப்போம் பாருங்க. அதற்காக காத்திருக்கிறதான பிள்ளைகளாக அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, முன்பு ஒப்புரவாக பின்பு உன் காணிக்கையை செலுத்து. நம்ம காணிக்கையை செலுத்துறதுக்கு போய் நின்றுடுறோம், ஆனா அவங்களோட ஒப்புரவாகவே விரும்பவே மாட்டேன்றோம். நம்முடைய காணிக்கைகள் தேவனுக்கு ஏற்புடையதா இருக்காது. அதான் வசனம். அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? அப்ப நாம அதை நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம மற்றவர்களுக்கு விரோதமா எதையும் செஞ்சிடக்கூடாது. அவன் வெற்றானா, அவன் விழுவான், கவலையப்படாதீங்க. அதை குறித்து நீங்க என்ன பண்ண வேண்டியதில்லை, ஒரி பண்ண வேண்டியதில்லை. சில பேர்லாம் இப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், அவங்க லைஃப்ல ஒழுங்காவே இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் சொல்றாரு, ஒரு ஊழியக்காரு, அந்த ஊழியக்கார் பாத்தீங்கன்னா அவர் முட்டைலாம் வச்சுட்டு இருக்கிறாராம். கேட்டுக்கோங்க, ஊழியக்கார் பண்ற வேலையை கேட்டுக்கோங்க. என்ன பண்றாரா? முட்டை வச்சுட்டு இருக்காராம். அந்த முட்டையை தூக்கி செவுத்துல அடிச்சாருன்னா அந்த முட்டை உடையும். அதே மாதிரி அவரோட லைஃபும் உடஞ்சிரும்ன்றாங்க. அவர் லைஃப் இல்லாம கூட ஆயிடும் அப்படின்றாங்க. போற ஜனங்கள்லாம் அந்த அந்த ஊழியக்காரங்கிட்ட போயிட்டு பயந்து பயந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, அந்த அவரு அப்படியே பயங்கரமா என்ன பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், இப்படிப்பட்ட ஊழியக்காரன்ற போர்வையில வந்திருக்கிறதான ஓநாய்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? விலகி நிற்கணும். அல்லேலூயா. இந்த பயமுறுத்தி பாருங்க, ஆண்டவரே பயமுறுத்தாதவர், இவங்க என்ன பயமுறுத்துறது நம்மள? அல்லேலூயா. தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? நல்ல வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் போதும். யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, ஒருத்தர் அப்படிதான் சொன்னாங்க, என்னுடைய சொந்தக்காரருடைய வீட்டுல சொன்னாங்க. அவர் பாத்தீங்கன்னா அவர் ஒரு ரட்சிக்கப்படாதவர். அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஹைகோர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரை ரட்சிக்கப்படணும்னா எப்படியாவது, ஐயா என்னுடைய புருஷன் ரட்சிக்க பண்ணையா, ஜெபம் பண்ணுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஊழியக்காரங்கிட்ட சொல்ல, அந்த ஊழியக்காரன் தீர்க்கதரிசி, அவன் சொல்றான், என்ன சொல்றான்னா, தப்பா எடுத்துக்காதீங்க, என்ன சொல்றான்னா, உங்க வீட்டுக்காரனுடைய காலை உடைச்சுதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா அவரை ரட்சிப்புக்குள்ள கூட்டு வருவாரு அப்படின்னு. ரொம்ப ஷாக் ஆயிட்டான். அடடா, பயங்கரமான தீர்க்கதரிசிகள்லாம் உள்ள இருக்கிறாங்க ஐயா அப்படின்னு சொல்லி. பாருங்க, இன்னைக்கு அது என்னமோ தெரியல, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு பயங்கர மவுசு. யாராவது அற்புதம் செஞ்சா மவுசு, யாராவது தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னா மவுசு. ஆனா வார்த்தைகளை பேசுறவங்களுக்கு பின்னாடி போவே மாட்டாங்க. அவரா கடிஞ்சு பேசுவாருங்க. பரவாயில்ல, கடிஞ்சு பேசட்டும். அல்லேலூயா. வசனம் தானே சொல்லுது, உபதேசத்திற்கும் சீர்திருத்தலுக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் தானே இருக்குது வேத வாக்கியம். அதை நம்ம ஏற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் உங்களுடைய பேசுவார். அவர் உங்களுடைய சொப்பனத்துல பேசுவார். அவர் உங்களுடைய தீர்க்க தரிசனமாய் பேசுவார். உங்களுக்கு வார்த்தைகள் மூலமாய் பேசுவார், பாடல்கள் மூலமாய் பேசுவார், ஜெபம் பண்ணும்போது கூட பேசுவார். அடுத்தவங்க இங்க நின்று ஜெபம் நடத்துவாங்க, அது மூலமா அவங்களோட பேசிட்டு இருப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. உணர்ந்து ஒப்பு கொடுத்தல் தான் அவசியம். இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமான் அதை உணரவே இல்லை, எதிராவே நின்னா, கடைசி வரைக்கும் அவனுடைய இருதயம் மாற்றப்படாமல் இருந்தது. கர்த்தர் அவனை தூக்கி விட்டார். அல்லேலூயா. இரண்டாவது காரியமாக பாருங்க, முதல் காரியம் gallows stand to glory. இரண்டாவது காரியமாக distraction turn to restoration.
ரிஸ்டோரேஷன், ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். 16வது அதிகாரம் 12வது வசனம். பாருங்க, இது உங்களுக்கு நல்லா தெரியும். அர்மகெதோன் என்கிறதான ஒரு இடத்துல ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகிறது இல்லைங்களா? அப்படித்தானே? ஹலோ, ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகிறது அப்படித்தானே இல்லையா? இது 3ஆம் உலக மகா யுத்தம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் வரப்போற யுத்தம், சரிங்களா? சபை எடுத்துக்கொள்ளப்படும். நம்ம எல்லாரும் கர்த்தருக்குள்ளே என்ன பண்ணுவோம்? எடுத்துக்கொள்ளப்பட்டுருவோம். அதற்கு பிறகு அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி வருகிறது. இந்த அந்தி கிறிஸ்துடைய ஆட்சிக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்னா முடிவு கொண்டு வருவார். எத்தனை வருஷம் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி? 7 வருஷம். அந்த 7 வருடங்களுக்கு பிறகு கர்த்தர் முடிவு கொண்டு வரார். பாருங்க, ஒரு பெரிய யுத்தத்தை கர்த்தர் ஏற்பாடு பண்றாரு. அர்மகெதோன் என்கிறதான ஒரு இடத்துல இந்த யுத்தத்தை 16வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கும். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகெதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான் அப்படின்னு இருக்கும். அப்ப இந்த பெரிய யுத்தம் நடக்க போகிறது. இந்த யுத்தம் நடப்பதற்கு முன்பாக ஒரு அடையாளத்தை ஆண்டவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். என்ன அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12வது வசனத்துல இருக்கிறது அதோட அடையாளம். 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத்தி என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. இவங்க எல்லாரும் சண்டை போடுறதுக்காக தான் வராங்க. சண்டை போடுறதுக்காக வந்தாலும் அந்த இடத்தை கர்த்தரே என்ன பண்றாருன்னா வழிவிட்டு அனுப்புறார். ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் மறுசீரமைக்க போகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தை கர்த்தர் மறுசீரமைக்க போகிறார். எப்படி அமைக்க போறாருன்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, ஆன்டி கிரைஸ்ட் அவன் வரான். 666 நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அந்தி கிறிஸ்து அவன் வருகிறான். அவனுடைய நாட்களிலே அவன் ஒரு முத்திரையை கொடுத்து நெற்றியில வலது கையில இதனை போட்டுக்கிட்டாதான் அவனுக்கு எல்லாமே என்ன பண்ணுவோம், நாங்க கொடுப்போம் என்கிறதான ஒரு கட்டாய சூழ்நிலை வரும். இந்த சூழ்நிலை வரும் பொழுது அப்பொழுது ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப தத்தளிக்கின்றதான ஒரு சூழ்நிலை வரும். அதனால்தான் இந்த 3 வருஷத்தை உபத்திரவ காலம் என்றும் அடுத்த 3 வருஷத்தை மகா உபத்திரவ காலம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மகா உபத்திரவ காலம் நிறைவடைகிறதான இந்த சூழ்நிலையில பாருங்க, இப்படிப்பட்டதான ஒரு திரும்பவுமாக ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? நடப்பிக்கின்றார். பாருங்க, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த நதியானது அது வற்றி போகும்படியாக கர்த்தர் செய்கிறார். ஏன் அது வற்றி போகும்படியாக செய்யறாருன்னா, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஐபராத் நதியை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆண்டவர் உண்டாக்கினதான ஏதேன் தோட்டத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய நதி புறப்பட்டு வந்தது. அது என்ன, 4 ஆறா பிரிஞ்சுது. அதுல ஒரு ஆறு என்னது? ஐபிராத் நதி. இது பாத்தீங்கன்னா வற்றாத ஜீவ நதி இல்லைங்களா? வற்றவே வற்றாது. ஆனால் இந்த ஜீவ நதி வற்றினால்தான் அந்த ராஜாக்கள் ஈஸ்டர்ன் சைட்ல இருந்து ராஜாக்கள் வந்து செல்லக்கூடியதான வழி உண்டாகுமா. அப்ப இது வற்றும் என்று சொல்லி நம்ம அந்த ஒரு அடையாளத்தை பார்க்க வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடியதான காலகட்டத்துல இந்த ஐபிராத் நதி அது வற்ற தொடங்கி இருக்கிறது என்று பாருங்க நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நீங்க கூகுள்ல போனீங்கன்னா அதை பார்க்கலாம். இந்த ஐபிராத் நதி என்னவா இருக்குது? இப்ப வற்ற தொடங்கி விட்டது. அநேக இடங்களிலே அவர்களுடைய படகுகள் எல்லாம் ஓரம் கட்டப்பட்டு அந்த நதியே ஒரு பக்கத்துல என்ன இருக்கு? வற்றி கிடக்கிறது. இது முழுசுமா வற்றி கிடக்கும் போது என்ன பண்ணுவாங்க? ராஜாக்கள் எல்லாரும் அவர்கள் அந்த நதி வழியாக வருவார்கள். இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு தெரியும், இந்த நம்ம ஆரியர்கள் இவர்கள் எல்லாரும் எதுல இருந்து வந்தாங்க? கைபர் கணவாய் வழியாய் வந்தார்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? படிச்சிருக்கிறோம் இல்லையா? பெரியவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியும். பாருங்க, கைபர் கணவாய் வழியாய் வருகிறார்கள். அந்த கால்வாயை பேஸ் பண்ணி அவர்கள் உள்ள வராங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது என்னவா இருக்குது? வற்றி கிடக்குது. புரியுதுங்களா? அது வற்றி கிடக்கிறபடினாலே அந்த ஓரத்துல எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். அது அவர்களுக்கு ஒரு ஏதுவான வழி. இப்ப பாருங்க, இந்த ஐபிராத் நதி அது வற்றி கிடக்கும் பொழுது ராஜாக்கள் உள்ள வருவாங்களாம். ஏன் இன்னைக்கெல்லாம் ஏரோப்ளேன் இருக்குது, இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ராக்கெட் மூலமாக சண்டை செய்கிறார்கள். ஏன் இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து இருக்குது. ஏன் இந்த ஐபிராத் நதியை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ள கேள்விகள் இருக்கும் என்று சொன்னால், பாருங்க, வேத நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், கடைசி நாளிலே காற்றை பிடிக்க போகிறார் கர்த்தர். ஒரு தூதனுக்கு கட்டளையிடுறாரு. அவன் என்ன பண்ணுவான்? காற்றை பிடிப்பானா. காற்றை பிடிச்சிட்டான் அப்படின்னா நிறைய நெட்வொர்க்லாம் இயங்காத சூழ்நிலை உருவாகுமா.
புரியுதுங்களா? நெட்வொர்க்லாம் எதுல நமக்கு வேலை செய்யுது? வேவ்ஸ் மூலமா தானே, காற்றலைகள் மூலமா தானே வேலை செய்யுது. அதை பிடிச்சிட்டா இன்னைக்கு என்ன பண்ண முடியாது, அந்த நெட்வொர்க் எல்லாம் வேலை செய்யாது. இப்ப சமீபத்துல ஒரு பெரிய டிசாஸ்டர் நம்ம ஃபேஸ் பண்ணோம் இல்லைங்களா? வெள்ளம் வந்துச்சு, மழை பெஞ்சு வெள்ளம் வந்தது. உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஏர்டெல் நெட்வொர்க் எல்லாம் ஃபுல்லா கட்டு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருந்தானுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஏர்டெல்ல டோட்டலா கட் பண்ண ஆரம்பிச்சாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு இன்னைக்கும் ஏர்டெல் வந்து பெரிய போராட்டத்தோட இருந்துகிட்டே இருக்குது. எல்லாரும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னு நினைச்சீங்கன்னா, நாம வந்து வேற ஏதாவது ஒரு நெட்வொர்க்குக்கு போகலாம், வோடபோன் போகலாம் அல்லது ஜியோ போகலாம் அப்படி நம்ம முடிவு எடுத்துட்டு இருக்கோம். பாருங்க, எல்லா பேண்ட் வித்தும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில சேட்டலைட் மூலமாக இயங்கி கொண்டிருக்குது. என்ன நடந்துட்டு இருக்கோன்றத உங்களாலேயே நிதானிக்க முடியும். ஒன் நேஷன் அப்படின்றத கொண்டு வராங்க இல்லைங்களா? புரியுதுங்களா? எல்லாவற்றையும் ஒரே அதிகாரத்தின் கீழில இப்ப கூட நமக்கு தேர்தல் நடத்துறது கூட ஒரே நாள்ல நடத்தணும்ன்றதுனால டிலே ஆகிட்டே இருக்குது. ஜூன் மாசம் வரைக்கும் தள்ளி போடலாம் சொல்லிட்டு எஸ்பிஐல கேட்டுட்டு இருக்கிறான். இருக்குதுங்களா? கேள்விப்படுறீங்களா? அப்ப இது எல்லாமே ஒருத்தருடைய கையில இருக்கிறபடினாலே ஒரே நாள் நடத்தணும், ஒரே தேர்தல், ஒரே நாடு. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லா முதலமைச்சர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒரு ஆட்களுடைய கையில வந்துடும். அவங்க எல்லாரும் அவர்களுடைய கைப்பாவையாக மாறி விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்ட்டு பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். பாருங்க, அப்ப நெட்வொர்க் கனெக்ஷன் இல்லைன்னு உடனே நம்ம என்ன பண்றோம், அடுத்ததுக்கு ஜியோ போலான்னு நினைக்கிறோம். ஜியோ இப்ப வந்து பிஎஸ்என்எல் ஒன்னா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? வித்துட்டாங்க. அப்படி அங்க வந்துட்ட பிறகு இப்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நான் இப்ப புதுசா 4G கொண்டு வரேன் அப்படின்றாங்க. இப்பதான் இவங்க 4G கொண்டு வரேன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு 5G எல்லாம் வந்துருச்சு. ஆனா அவன் சொல்றான் 4G கொண்டு வர போறேன்றான். பாருங்க, அப்ப இப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது எல்லாரும் ஒரு நெட்வொர்க்கை நம்ம சார்ந்து இருக்கக்கூடியதான நிலைகள் வருகிறது. மேல ஏரோப்ளேன் பறக்கிறதுக்கும் காற்று இல்லைனாலும் பறக்கிறது கஷ்டம் இல்லைங்களா? எவ்வளவு தூரம் நம்மளால பயணம் செய்ய முடியும்? பயணம் செய்ய முடியாது. பாருங்க, அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இவைகள் எல்லாவற்றையும் காற்றை பிடித்து விட்டால் எல்லாமே என்ன ஆயிடும், இயங்காமல் ஆகக்கூடியதான சூழ்நிலை வருது. அப்ப என்ன பண்ணணும், கால்நடையா தான் என்ன பண்ணி ஆகணும், போய் ஆகணும். அப்ப இந்த ஐப்ராத் நதி அது வழிவிடுகிறது. அந்த இடத்திலே வந்து போர் செய்வதற்கான வழிகள் இன்றைக்கு உருவாகி விட்டது என்பதை இந்த ஒரு பகுதி நமக்கு சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த காரியத்தை ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, இந்த ஆதியாகமத்தினுடைய புத்தகத்துல நீங்க வாசிங்கன்னா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான ஒரு வார்த்தை. 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும், சர்பத்திற்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். பாருங்க, ஸ்திரீனுடைய வித்துக்கும் சர்பத்தினுடைய வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஸ்திரீனுடைய வித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சர்பத்தினுடைய வித்து யாரு? அந்தி கிறிஸ்து. சாத்தான் வேற, அந்தி கிறிஸ்து அவனுடைய ஆவி உடையவன் தான். ஆனா இந்த அந்தி கிறிஸ்துவ குறித்து நீங்க 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். இங்க ஒரு டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சன் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். கேட்டின் மகன், அழிவின் மகன். அழிவின் மகன், பிதாவின் மகனாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். விளங்குதா உங்களுக்கு? கேட்டின் மகனாக அந்தி கிறிஸ்து வெளிப்படுகிறான். இவன் பிசாசினுடைய கைப்பாவை, பிசாசினுடைய மகனாக இவன் வெளிப்படுகிறான். அப்ப இந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படும் பொழுதுதான் அந்த நாள் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் இந்த யுத்தத்தை நடப்பிப்பதற்கான காரணம் இருக்கிறது. ஏன் இன்னைக்கு ஆண்டவர் துரிதமாக பல காரியங்களை அனுமதிக்கிறார்? மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நசுக்கப்படுவதற்கான காரணம் என்ன? நாள் சமீபித்திருக்கிறது. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அவருடைய நாள் என்னவா இருக்குது? சமீபித்திருக்கிறது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்துல தேடுங்கள். இது தக்க சமயம். இன்னைக்கு நீங்க அமர்ந்திருப்பது தக்க சமயம்.
இன்னைக்கு நம்ம தேடணும். தேடும் பொழுதுதான் அவருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அப்போ தேவன் வருவதற்கு இது எல்லாமே நடக்கணும். நீங்க கவனிச்சு பாருங்க, இன்றைக்கு கர்த்தர் வருவதற்கான அத்தனை விதமான காரியங்களும் இன்றைக்கு அடி போட்டாச்சு, நடந்துட்டே இருக்குது. இன்னும் டெவலப் ஆயிட்டே இருக்க தவிர இது குறைந்த பாடே கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அனுமதிக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய சமூகத்துல ஒரு சில ரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள்லாம் மேல பரலோகத்துல இருக்கும்போது அவள் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறாங்களாம். ஆண்டவரே, எங்களுக்காக நீங்க எப்ப பழி வாங்குவீங்க அப்படின்னு கேட்டு கெஞ்சிட்டு இருக்காங்களாம். நீங்க அந்த வார்த்தையை கவனிச்சு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல பாருங்க, அப்ப சொல்றாரு, உங்களுடைய சகோதரர்களுடைய தொகை நிறைவாக வேண்டும் அப்படின்றத அங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல எல்லாம் கவனிச்சீங்கன்னா இருக்கும். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, இதை நல்லா புரிஞ்சுங்க. என்னடா அது, ஆண்டோர் பிள்ளைங்களாம் பழி வாங்குறதுக்காக துடிக்கிறாங்களே, இப்படி பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு கர்த்தத்தானே சொல்லி இருக்கிறாரு, ஏன் இவ இப்படி பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த நியாயப்பிரமாண காலத்துல வாழ்ந்ததான ஜனங்கள். புரியுதுங்களா? பலிப்பீடத்தின் கீழ், பலிப்பீடன்றது இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு இல்ல இல்லைங்களா? அப்ப பலிப்பீடத்தின் கீழ் கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இரத்த சாட்சிகளாக நியாயப்பிரமாண காலங்களிலே மரித்ததான கர்த்தருக்குள்ளே இல்லையா? இப்ப நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்துக்கிட்டாலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அது காலம் வரும், அதுதான் ஆன்டி கிரைஸ்டுடைய காலத்துல புரிஞ்சுப்பாங்க. அப்ப அதற்கு முன்பாக இவர்கள் இரத்த சாட்சிகளாய் மரிக்கின்றார்களே, இவர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாம இருப்பீங்க, பழி வாங்காம இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், அங்க ஒரு பதில் வருகிறது. தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் அப்படின்றத அங்க சொல்றாரு. அப்ப இன்னும் காலம் இருக்கிறது. அப்ப எல்லாருடைய காலம் நிறைவாக வேண்டும். ஏன் ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு? ஏன் இன்னும் ஆண்டவர் சில பேர் அப்படி விட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னா, கர்த்தர் ஒரு டைம் பீரியட் வச்சிருக்கிறாரு. அந்த டைம் பீரியட்ல இந்த தொகை நிறைவாகும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அவர் அப்பதான் ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா! அவருடைய காலம் என்று ஒன்று உண்டு. அந்த காலத்திற்காக நாம் காத்திருப்போம். பாருங்க, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதற்கு முன்பாக நாம் என்ன பண்ணக்கூடாது? நான் பழி வாங்குறேன், நான் இதை செய்யறேன், நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணக்கூடாது? எழும்பக்கூடாது. கர்த்தருடைய நாள் ஒன்று உண்டு. அப்ப ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா, இரண்டாவதாக அவர் செய்கிறதான இந்த பாதை மறுசீரமைப்பு பண்ணி, அதன் பிறகு தேவனுடைய அந்த 1000 வருட அரசாட்சி வரும். 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு சாத்தானும் என்ன பண்ணுவான்? ஏற்கனவே இந்த மிருகமும் இந்த கள்ள தீர்க்கதரிசியும் தள்ளப்பட்டு இருக்கிறதான நரகத்துல சாத்தானும் தள்ளப்படுவான். அப்பொழுது மரணம் என்கிறதான பேச்சே இருக்காது, எல்லாமே முடிவுக்கு வருகிறது. பாதாளம் என்கிறதான பேச்சே இருக்காது, எல்லாவற்றும் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். இதுதான் ஆண்டவர் நடத்த போகிறதான அடுத்த ராஜ பாதை நம்மள. அல்லேலூயா! அருமையானவர்களே, நாம் இந்த ஆன்டி கிரைஸ்டுடைய அவனுடைய ஆளுகைக்கு முன்பாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா! சந்தோஷமா கை தூக்கிடுங்க. ஆமா, வேணாம், விட்டுற போயிடக்கூடாதுல்ல. ஏன்னா நம்ம நினைக்கிறோம், ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டு இருக்கேனே, நான் தப்பு செஞ்சுட்டேனே. ஆண்டவர் சொல்றாரு, இனி பாவம் செய்யாது. இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தையை ரிசீவ் பண்றீங்க, இனி பாவம் செய்யாதீங்க. இதுக்கு முன்னாடி தப்பு செஞ்சிட்டோம், இதுக்கு முன்னாடி பொய் சொல்லிட்டோம், இதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு எதிராக நின்னுட்டோம், இதுக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டோம், ஆனா இனிமே பாவம் செய்யாதீங்க. அல்லேலூயா! அப்படி நாம் ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் புதுப்பிக்கப்படும் பொழுது ஆண்டவர் பாப்பாரு, என்ன பண்ணுவாருன்னா, இவர்கள் தன்னை என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, என் கிட்ட எப்பவுமே சப்மிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, பரிசுத்தமாகும்படியாக அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய இருதயத்தை பார்த்து நம்மை கண்டிப்பா ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா! அல்லேலூயா! நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் விழுந்திருப்பான் இல்லைங்களா? அதுக்காக வேணும்ட்டே விழுந்துடக்கூடாது. நாம என்ன பண்ணணும்? கர்த்தர் சமூகத்துல நம்மை முழுவதுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து பரிசுத்தமாய் போயிட்டே இருக்கணும். இந்த டைம்ல தான் இடரல்கள் வருகிறது, சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிறது. அதை எதிர்கொள்ளும்படியாக நம்ம என்ன பண்ணணும்? பிளான் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா! அவருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள், ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தேவனாலே எல்லாம் கூடும், மனுஷரால் இது கூடாதது தான். தேவனாலே
எல்லாம் கூடும். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல இருந்து. ஃபைனலி Gospel of Luke chapter 19 verse 34 to 38. ஆ ஆ ஆ ம் ம் ம். ஹalleluya. அடுத்ததா இங்க வந்து கவனிச்சீங்கன்னா crown of thorn turn to crown of glory. இந்த இடத்தை ஆண்டவர் முற்றிலுமாக ஒரு பெரிய மாறுதலை கர்த்தர் கொடுக்கிறார். அவங்க எல்லாரும் முட்கிரீடம் சூட்டினார்கள், சிலுவையில அடித்தார்கள், அவரை கொலை செஞ்சாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆனால் இதன் பிறகு ஒரு மகிமையான ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சிருந்தார். அதே போலதான் ஆண்டவர் இன்றைக்கு அந்த பாதையை நமக்கு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் வருகிறார், எல்லா ஜனங்களும் அந்த இடத்துல ஆண்டவரை புகழ்ந்து என்ன பண்ணுகிறார்கள்? துதிக்கிறார்கள் இல்லைங்களா? பாலகர் வாயினாலும் பலன் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டை பாடி அங்கே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அங்கே தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, வேற சுவிசேஷங்களை வாசிங்கன்னா அது இருக்கும், அந்த வார்த்தை மென்ஷன் பண்ணிருக்கும். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. இங்க பாருங்க 39வது வசனத்துல, அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே உம்முடைய சீஷரை அதட்டும். யாருகிட்ட சொல்றாங்க? இயேசு கிட்ட சொல்றாங்க. யார் அதட்ட சொல்றாங்க? சீஷர் அதட்ட சொல்றாங்க. சீஷர்கள் எல்லாரும்னா மற்ற சீஷர்கள், 12 சீஷர்கள் மாத்திரம் அல்லாமல் மற்ற சீஷர்களும் சேர்ந்து என்ன பண்ற? கர்த்தரை அவர்கள் உயர்த்துகிறார்கள், துதிக்கிறார்கள். ஓசன்னான்னு சொன்ன உடனே இவனுக்கு எல்லாருக்கும் அப்படியே பொங்கிடுச்சு பாருங்க. ஓசன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனே எங்களை காப்பாற்றும் அப்படின்னு அர்த்தம். காப்பாத்துறது யாரு? யெகோவா தானே காப்பாற்றுவார். ஏன் இயேசு கிட்ட போய் முறையிடுறீங்க? அப்படிப்பட்ட தப்பான காரியத்தை சொல்றாங்களா, அவங்கள அதட்டுங்க, அவங்க சொல்லாதபடிக்கு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிதான் பரிசேயர் என்ன பண்றாங்க? பேசுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அங்கே ஆண்டவர் சொல்றாரு, இவங்க கூப்பிடலன்னா கல்லுகள் கூட என்ன பண்ணுமா? கூப்பிடணும். கர்த்தர் நல்லா ஸ்தோத்திரம் பண்ண கத்துக்கணும். ஆராதனைக்கு வந்தா வாயை மூடிக்கிட்டு கண்ணை திறந்துக்கிட்டு அப்படிலாம் உட்கார்ந்து இருக்கிறத விட நாம பிள்ளைகளோடு சேர்ந்து என்ன பண்ணணும்? அல்லேலூயா. இங்க நடத்துறவங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம், நடத்துறவங்க பெரிய ஆட்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் உங்க கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அற்புதம் வருது. எலியா மூலமாக சொல்றாரு, வா போயிட்டு அங்க வானத்தை போய் பார்த்துட்டு வா, என்ன நடக்குது, என்ன தெரியுதுன்னு பார்த்துட்டு வா. அவன் போயிட்டு பார்த்துட்டு வரான். ஒண்ணுமே இல்லை, 7 முறை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அது நடக்கிற வரைக்கும் எலியா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு? முகம் குப்புற, தன்னுடைய முகம் முட்டியோடு அப்படியே தரையில படுது. அவ்வளவு பிளெக்சிபிளா உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தில், பிளெக்சிபிளான்றத அதை கூட சொல்லக்கூடாது, அவ்வளோ தன்னை என்ன பண்ணிருக்கிற கர்த்தர் சமூகத்துல நாம செய்ய வேண்டியது ஆண்டவரை தேட வேண்டியது. ஹல்லேலூயா. இங்க யார் வந்து நடத்தினாலும் பரவாயில்ல, போயிட்டு வருது கேஎஸ்சியா இருக்கட்டும் பரவாயில்ல, அவன் வேலைக்காரன். ஆனா நீங்களும் நானும் செய்ய வேண்டியது கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண கத்துக்கணும். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய கண்கள் திறந்த மாதிரியே இருக்குது. இவர் என்ன நடத்துறாரு, என்ன பேசுறாரு, ஏதாவது வார்த்தை மாட்டுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய நிலைமை மாதிரி இருக்குது. எதற்கும் இடம் கொடுத்துறாதீங்க, கர்த்தருக்கு மட்டும் இடம் கொடுங்க. அப்பாக்கு இடம் கொடுங்க. நீங்க உள்ள வந்திருக்க இந்த இடத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோட நீங்க போகணும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நீங்க கூப்பிடலன்னா நான் என்ன பண்ணுவேன்? கல்லுகளை கூட கூப்பிட பண்ணுவேன். 40வது வசனத்துல, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும். அப்ப கல்லுகளை கூப்பிட விட்டோம்னா நமக்கு ரொம்ப அசிங்கம் இல்லைங்களா? பக்கத்துல இருக்கிற கல்லெல்லாம் வந்து சுவரெல்லாம் பேச்சுன்னா ஸ்தோத்திர ஏசப்பா அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம காதுக்கு விழுந்துன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. என்னடா அது கல்லு பேசுது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம அப்படி இருந்துடக்கூடாது. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென். வாயை திறந்து ஆண்டவரை துதிக்கணும். யார் துதிக்க மாட்டாங்க? நிறைய தெரியும் உங்களுக்கு, அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. யார் துதிக்க மாட்டாங்க? செத்து போனவங்களும் அமைதியா இருக்கிறவங்களாலையும் என்ன பண்ண முடியாது? கர்த்தரை துதிக்க முடியாது. எபேசியர்ல சொல்றாரு, மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். உங்களை ஆண்டவர் ஷைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மரித்தோரை விட்டு எழுந்துருங்க. யார் மரித்தோர்? துதிக்காதவர்கள் மரித்தோர். ரிவர்ஸ் எத்துங்க, அவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்ப தேவனை துதிக்காதவங்க உங்க பக்கத்துல இருக்கிறாங்கன்னா தயவு செய்து என்ன பண்ணிடுங்க, நீங்க அவங்களை கண்டுக்காதீங்க, நீங்க ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு இடரெல்லாம் இருக்கா, அங்கிருந்து எழுந்து வேற ஏதாவது ஒரு இடத்த மாத்துங்க. அல்லேலூயா.
நல்லா கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண கத்துக்கோங்க. அதுல ஆண்டவர் விருப்பப்படுறாரு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, அதுல 35வது வசனத்துல அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு, எது மேல போடுறாங்க? கழுதையின் மேல போடுறாங்க. வஸ்திரங்களை எது மேல போடுறாங்க? ஏன் போடுறாங்க? ஆண்டவர் உட்காரணும், சேனங்கட்டுற மாதிரி, சேனங்கட்டி உட்கார வைக்கிறது மாதிரி இல்லைங்களா? அது மேல வஸ்திரங்களை போட்டார்கள். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 36வது வசனத்துல அவர் போகையில் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். ரெண்டு காரியத்தை இங்க ஆண்டவர் நமக்கு குறிப்பிடுறார். இது வந்து இயேசு கிறிஸ்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு அடையாளமான ஒன்று. அதை நீங்க மறந்துடக்கூடாது. இயேசு கிறிஸ்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட போகிறார். அதற்கு முன்பாக இவர் ராஜாவாக வருகிறார். எங்க எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சகரியாவினுடைய புத்தகத்துல இந்த காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு. 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல எழுதப்பட்டிருக்குது. பாருங்க, 1 ராஜாக்கள் முதல் அதிகாரம் 38வது வசனத்தை மட்டும் வாசிங்க. நம்ம 1 ராஜாக்கள் முதல் அதிகாரம் 38வது வசனம். அப்படியே கீகோன் நடத்தி கொண்டு போனார்கள். கீகோனுக்கு நடத்தி, இந்த கீகோனும் இவர் ஒலிவ மலை பக்கத்துல போறாருல, ரெண்டுமே ஒரே பக்கத்துல தான் இருக்குது. சரிங்களா? நீங்க அப்புறமா அதெல்லாம் கவனிச்சு பாருங்க. பாருங்க, இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாலமோனை தாவீதுனுடைய பொசிஷன்ல ராஜாவாக அபிஷேகம் பண்ண. அடுத்த வசனங்கள்ல ஜனங்கள் எல்லாரும் ராஜாவே வாழ்கன்னு சொல்றாங்க. ராஜாவாகிய சாலமோன் வாழ்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ராஜாவாக சாலமோன் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு அடையாளமாக கழுதையின் மேல ஏத்திக்கிட்டு போறாங்க. இயேசு கிறிஸ்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பாக இங்க ஒரு அடையாளத்தை காட்டுகிறார். அவர் கழுதையின் மேல வீற்று அவர் என்ன பண்றாரு? எருசலேமுக்கு சமீபமாய் அவர் போறார். ஒலிவ மலைக்கு சமீபமாக அவர் போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, இந்த இடத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதற்கு பிறகு அவர் ஒப்பு கொடுக்கப்படுகிறார், அடிக்கப்படுகிறார், கொலை செய்யப்படுகிறார், எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த காரியத்தை அவர் சொல்லல. அவர் இனி ராஜாதி ராஜாவாக வெளிப்பட போகிறாரே, அந்த காரியத்தை இங்கே அடையாளப்படுத்தி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய கால்கள் ஒலிவ மலையில வந்து என்ன பண்ணுமா? நிற்குமாம் என்று சொல்லி நம்ம கவனிக்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்க, இப்ப ஆண்டவர் வருவதற்கு 2 விஷயத்தை ஜனங்க செய்யறாங்க. ஒண்ணு என்ன பண்றாங்க? கழுதையின் மேல தேவன் உட்காருவதற்கு ஏதுவான ஒரு வஸ்திரங்களை அவர்கள் போடுகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உட்காருவதற்கு ஏதுவான காரியங்கள் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். கர்த்தர் தங்குவதற்கு ஏதுவான இடம் நமக்குள்ளே உண்டா அப்படின்றது நல்லா பார்க்கணும். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்பதை பரீட்சித்து பாருங்கள். நீங்களே உங்களை எக்ஸாமைன் பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா. யாருக்கு சொல்றாருன்னா கொரிந்தியருக்கு சொல்றாரு. எப்ப சொல்றாருன்னா 2வது கொரிந்தியர்ல சொல்றாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, அநேகருக்குள்ளே கிறிஸ்து இல்லை, ஆனால் இருப்பதை போல நம்ம பாவலா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நடந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள நான் இருக்கிறேனா இல்ல தள்ளி நிக்கிறேனா? அநேகருடைய இருதயத்துல கர்த்தர் இல்லாமல் தூர நிற்கக்கூடியதான நிலைமை காணப்படுகிறது. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய வழிகளை ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய வழிகள் என்ன பண்ணுங்க? சீர்தூக்கி பாருங்கள், சீர்தூக்கி பாருங்கள், சீர்படுத்துங்கள் அப்படின்றது ஆண்டவருடைய வார்த்தை. நாம் அதை சரி செய்யும் பொழுது நிறைய வார்த்தைகள் இருக்கு இதுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நேரம் இல்லை, நான் அதை உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அப்ப நிறைய வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எபேசியர்ல திரும்ப அவர் சொல்லும்போது சொல்றாரு, திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே நம்ம என்ன பண்ணப்படுகிறோம்? சுத்திகரிக்கப்படுகிறோம், கழுவப்படுகிறோம். அப்ப நாம கழுவப்படும்படியாக அவருடைய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும்? அடிக்கடி தியானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். என் உபதேசத்தை கேட்கிறதுனால இப்பொழுதே நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை திரும்ப 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 நம்ம என்ன பண்ணணும்? மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி மெடிடேட் பண்ணும்போது நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருப்போம். ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு எப்பவுமே சொல்லிட்டே இருப்பார், இப்படி நட, அது மாதிரி நட, இப்படி இரு, இது மாதிரி பேசிட்ட உடனே ஒப்புரவாயிடு, இந்த மாதிரி நீ நடக்கணும்ன்றதை கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? கற்று கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு சொல்லி தர வேண்டும் என்று சொன்னால் நாம அவருக்கு என்ன பண்ணணும்? இடம் கொடுக்கணும். அவர் உட்காருவதற்கு இடம் கொடுக்கணும், இல்லைங்களா? இப்ப பாருங்க, உட்காருவதற்கு இடம் இல்லாமல் திரும்பி வந்தது எது சொல்லுங்க?
அப்படியா? உட்காருவதற்கு இடமில்லாமல் திரும்பி வந்தது பாருங்க. அந்த மாதிரி இல்லாம பாருங்க, நம்ம உட்காருவதற்கு இடம் கொடுக்கின்றதான பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா மூழ்கி கிடக்குது, எல்லாம் அழிஞ்சிருச்சு, உட்காருவதற்கு இடமே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிதான் பாக்குறாரு. பூமியானது முழுசுமா என்ன ஆயிடுச்சு? நாசம் ஆயிடுச்சு. நாசமான பிறகு ஆண்டவர் அதை புதுப்பிக்க வேண்டும் என்று பார்க்கிறார். திரும்ப விட்டாரு, ஒலிவ இலையோட என்ன பண்ணுது? வருது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம உட்காருவதற்கு இடம் கொடுக்கின்ற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். இருதயத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். பாருங்க, பிசாசு உட்காருவதற்கு இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்பி அவனை துரத்துறது எப்படிப்பட்டதா இருக்கும்? ரொம்ப போதாத பிரச்சனையா போயிடும் நமக்கு. அதனால அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் என்ன பண்றாரு? நமக்கு சொல்லி தருகிறார். அது மாத்திரமல்ல, இரண்டாவது அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, வழியிலே வஸ்திரங்களை விரித்தார்கள். ஆண்டவர் நடப்பதற்கான பாதை, அது ஒரு கனத்தை கொடுக்கிறது இல்லைங்களா? அவரை மரியாதை செலுத்தி அவர் என்ன பண்றாங்க? கொண்டு செல்லுகிறார்கள். இன்றைக்கு கர்த்தரை வழி நடத்துவதற்கு, கர்த்தர் வழி நடப்பதற்கு நாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப நாம இன்னைக்கு சகோதரன் ஜெபம் பண்ணும்போது கூட சொன்னாரு, அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறதான பிள்ளைகளா இருக்கணும். எந்த விதத்துல, எந்த வகையில அவர்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியுமோ, சுவிசேஷத்தை சொல்ல முடியுமோ, அந்த வகையில நம்ம சொல்லணும். கர்த்தருடைய காரியத்தை குறித்து அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய வருகை சமீபமா இருக்கிறது. இதற்கு நம்ம வழி ஆயத்தப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். இதற்காக தான் ஆண்டவர் வரும் பொழுது அங்கே அவர்கள் 2 அடையாளத்தை செய்யறாங்க. ஆண்டவர் திரும்பவும் ராஜாவாக வரப்போகிறார் என்பதை அது காட்டுகிறது. அவர் வரப்போகிறதான நாட்களுக்குள்ளே நம்ம கிட்ட கொடுத்ததான பொறுப்பை நம்ம செய்வோம். சுவிசேஷத்தை அறிவிப்பது எல்லார் மேலே விழுந்ததான கடமையா இருக்குதுன்னு வசனம் சொல்லுது. யாருக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல முடியுமோ, சொந்தக்காரர்கள், உங்களுடைய நண்பர்கள், அல்லது வேற வழிபடுகிறவர்கள் யார் இருந்தாலும் சரி, நமக்கு வழி எதிர்படுகிறவர்கள் சொல்றேன், அப்படி யார் இருந்தாலும் சரி, அவர்களோடு நீங்கள் கர்த்தரை குறித்து பேசுங்கள். ஆண்டவரை அவருடைய இருதயத்தில் விதையுங்கள். கர்த்தர் அதை வளர பண்ணுவார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் இன்றைக்கு எந்த சபைக்கு செல்ல வேண்டும் என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராலே தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவர்களை சரியாக வழி நடத்துவதற்கு ஆட்கள் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லுகிறதான வார்த்தை, எனக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்கள். நான் உட்காருவதற்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்க, நல்லதுதான், ஸ்தோத்திரம். நான் உட்கார்ந்து இருப்பது அப்படியே என்னை வச்சுட்டே இருக்க கூடாது. மற்றவர்களுக்கு என்னை குறித்து சொல்லுங்க, மற்றவர்களுக்கு அறிவியுங்க. ஹல்லேலூயா. விளைந்த பலனை அறுப்பார் இல்லை. விளைவின் நற்பலன் வாடிக்கொண்டிருக்கின்றது. அறுவடை மிகுதியாயிருக்கிறது. ஓ thank you Lord. ஹல்லேலூயா. விளைந்த பலனை அறுப்பார் இல்லை. விளைவின் நற்பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளு இல்லை. அந்தோ மனித அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆளு இல்லை. அந்தோ மனித அழிகின்றாரே. விளைந்த பலனை அறுப்பாரில்லை. விளைவின் பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளு இல்லை. அந்தோ மனித அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆளு இல்லை. அந்தோ மனித அழிகின்றாரே. அவர் போல் பேசிட நாவு இல்லை. அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. அவர் போல் பேசிட நாவு இல்லை. அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. என்னில் அடங்கா மாந்தர் சத்தம் உந்தன் செவிதனில் கேட்கலையோ. என்னில் அடங்கா மாந்தர் சத்தம் உந்தன் செவிதனில் துணிக்கலையோ. விளைந்த பலனை அறுப்பாரில்லை. விளைவின் பலன் வாடிடுதே.
அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. இன்றைக்கு ஒப்பு கொடுக்க முடியுமா உங்களுக்கு கர்த்தருடைய சமூகத்தில்? ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீர் தங்குவதற்கு ஏதுவான இடம் என்னிலே உண்டாக வேண்டும். நீர் வருவதற்கு ஏதுவான ஆயத்த பணிகள் நடக்க வேண்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆவியானவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you Lord. பரிசுத்த ஆவியானவரே, இந்த கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தர் எங்களை வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, வேதனை உண்டாக்குகிற வழி உண்டோ என்று எங்களுக்குள்ள பார்த்து என்னுடைய இருதயத்தை செவையான வழியில நடத்துங்கப்பா. வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ராஜ பாதையில நாங்க செல்ல ஆண்டவரே, எங்களுக்குள்ள அடிப்படையில அப்பா நாங்க மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள், காரியங்களை ஆண்டவரே, வழிகளை செவ்வையாக்க சீர்படுத்த கர்த்தர் எங்களுக்கு துணை செய்யுங்க. உங்களுடைய வசனம் எங்களை வழி நடத்தட்டும். வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழி இதுவே என்ற பரிசுத்த ஆவியானவர் எங்களை பின்னிலிருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுங்க. இந்த நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.